தமிழ்நாட்டுக்கு புதிய விடுதலை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு நான் இங்கு வந்திருக்கிறேன். இது பெரியார் பிறந்த ஊர் மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் வாழ்ந்து வளர்ந்த ஊர் இந்த ஈரோடு. பெரியார் இல்லை என்றால் அண்ணா இல்லை, அண்ணா இல்லை என்றால் கலைஞர் இல்லை, கலைஞர் இல்லை என்றால் நாமெல்லாம் இல்லை. அந்த வகையில் அனைத்துக்கும் தொடக்கமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட பேரூர் தான் இந்த ஈரோடு. திராவிட பேரூரில் நின்று நான் கேட்கிறேன், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிக்கு தயாரா? இன்னும் சத்தமா? மகிழ்ச்சி. அதுக்காக தான் இந்த மாவட்டத்து வேட்பாளர்கள் இங்கே உங்கள் முன்னாடி இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய அன்பு சகோதரர் சு முத்துசாமி நிற்கிறார். மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர், அமைதியாக பேசி எதையும் சாதிக்கக்கூடியவர். அதே போலவே என்னிடம் பேசி இந்த ஈரோடு மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை பெற்று செயல்படுத்தி காட்டியவர். எனவே அவருக்கு நீங்களெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஈரோடு மேற்கு தொகுதி மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த PL சுந்தரம் அவர்கள் முன்பே சட்டப்பேரவையில் பணியாற்றி அனுபவம் கொண்டவர். பவானிசாகர் தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். திரு PL சுந்தரம் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கதிர் அருவாள் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த செந்தில்நாதன் அவர்கள். பொறியியல் பட்டதாரியான இவர் மக்கள் பணிகளை செய்ய களம் காண்கிறார். கூட்டணி கட்சி வேட்பாளராக இருந்தாலும் நம்முடைய வெற்றி சின்னத்தில் இருக்கும் அவருக்கு கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கடுமையாக களப்பணி ஆற்றணும். திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு முடக்குறிச்சி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பெருந்துறை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர், மாவட்ட பொறுப்பாளர் தோப்பு வெங்கடாசலம் அவர்கள். இவரது பெயரையே பெருந்துறை வெங்கடாசலம் என்று சொல்லும் அளவுக்கு தொகுதி மக்களோட 2.5 கலந்தவர் அவர். பெருந்துறை தொகுதி மக்கள் தோப்பு வெங்கடாசலம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் M சிவபாலன் அவர்கள். ஒன்றிய கழக செயலாளராக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல இளைஞர். அந்தியூர் தொகுதி மக்களுக்காக பணியாற்ற உங்களிடம் இருக்கிறார். சிவபாலன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில்
உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் சகோதரர் என் நல்லசிவம் அவர்கள் நான் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றிய நேரத்தில் இளைஞரணியிலிருந்து கழகப் பணியை தொடங்கி இன்றைக்கு மாவட்ட செயலாளராக அவர் உயர்ந்திருக்கிறார். தொகுதி மக்களுக்கு நன்றாக பணி செய்ய நல்ல சிவன் நிற்கிறார். அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். அடுத்து பவானி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளராக கே.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ஒன்றிய செயலாளராக இருந்து கழகத்தை வளர்ப்பவர். இப்போது பவானி தொகுதியை வளர்க்க உங்கள் ஆதரவை கோரி நிற்கிறார். அவரையும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மூத்த தலைவர் மறைந்த அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்களும் அவருடைய அன்பு மகன் தமிழ் மகன் ஈவேராவும் நின்று வென்ற தொகுதி. விரைவில் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வேட்பாளர் பெயரை அறிவிக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அந்த வேட்பாளருக்கு கை சின்னத்தில் உங்களின் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாமிநாதன் நிற்கிறாரா? இருக்க உங்களுக்கு காங்கேயம். அதே போல நம்முடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சாமிநாதன் அவர்கள் காங்கேயம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறார். அவருக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 வேட்பாளர்கள் அவர்கள் நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்ப தயாராகிவிட்டீர்களா? சத்தமா? நன்றி. உங்களால் உருவாக்கப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்போடும் உரிமையோடும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதி. வேட்பாளர்கள் உட்காரலாம். நம்மோட கடந்த 5 வருஷமா நான் நடத்திய ஆட்சியை நீங்கள் எல்லாம் நன்றாக கவனித்திருப்பீர்கள். திராவிட மாடல் என்று சொன்னோம். அது டெவலப்மெண்ட் மாடல். அதுவும் வளர்ச்சி என்பது அனைத்து துறை வளர்ச்சியா, அனைத்து தரப்பு மக்களுக்கான வளர்ச்சியா, அனைத்து மாவட்டங்களுக்கான வளர்ச்சியா இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம ஈரோடு மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் சிலவற்றை மட்டும்தான் வெறும் தலைப்புச் செய்திகளாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுடைய பல்வேறு போராட்டங்களால் கொண்டு வந்த மேற்கு மண்டல மக்களுடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டிய ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டு ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தை திறந்து வச்சேன். ஈரோடு மக்களுடைய 20 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்ற சிக்கைய நாயக்கர் தனியார் கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றி இன்றைக்கு இருக்கிறோம். ஈரோடு மாநகராட்சி பேருந்து நிலையம், அதேபோல் பவானி சாகர் மற்ற அந்தியூர் பகுதியில் அணை கட்டுறதுக்காக நிலம் கொடுத்தவங்களுடைய NGO நிலங்களை நிபந்தனை பட்டாக்களை அயன் பட்டாக்களாக மாற்றி நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்தவர்கள்தான் திராவிட மாடல் ஆட்சி. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைச்ச தலைவர்களை போற்றி நினைவு சின்னங்கள் அமைச்ச
அந்த மரியாதையை செலுத்துறதுல திமுக அரசுக்கு இணையா எந்த அரசையும் நான் சொல்ல முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் ஜெயராமபுரத்தில் விடுதலை போராட்ட வீரர் பொல்லான் அவர்களுக்கு முழு உருவச்சிலையோடு அரங்கம் கட்டியிருக்கிறோம். அதேபோல் அரச்சலூர் ஓடா நிலையில் விடுதலை போராட்ட மாவீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கு குதிரை மேல் அமர்ந்துள்ள வெண்கல சிலையை அமைச்சிருக்கிறோம். முழுக்கந்துறையில் உத்தம தியாகி ஐயா எம்ஏ ஈஸ்வரன் அவர்களுக்கு முழு உருவ சிலையோடு அரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறோம். சித்தோடு ஆவின் வளாகத்தில் பால் வளர்த்த தந்தையாக விளங்கிய எஸ்கே பரமசிவம் அவர்களுக்கு முழு உருவ சிலையை திறந்து வச்சிருக்கிறோம். அட்டவணை பிடாரியூரில் விடுதலை போராட்ட வீரர் குடிகாத்த குமரன் அவர்களுக்கு முழு உருவச்சிலையோட அரங்கம் அமைச்சு அதை கட்டி வைத்திருக்கிறோம். அந்தியூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கி இருக்கிறோம். தாளவாடியில் அரசு மற்றும் கலை மற்றும் கல்லூரியை தொடங்கி இருக்கிறோம். ஈரோடு, சத்தியமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அறிவுசார் மையங்களை அமைக்கவிருக்கிறோம். பேரூராட்சிகள் சார்பில் 70 பூங்காக்கள் அமைச்சிருக்கிறோம். ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூடுதல் கட்டடம், அரசு மருத்துவமனை கட்டடம், மத்திய பேருந்து நிலையத்தில் வணிக வளாகம், தனி மார்க்கெட், காளை மாடு சில வணிக வளாகம், கால்நடை மருத்துவமனை, வஉசி பூங்கா மைதானத்தில் செயற்கை இழை ஓடுதலாம், அரசினர் பொறியியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கம், சித்தோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம், முடக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம், பெருந்துறை கூட்டு குடிநீர் திட்டம், சென்னிமலை கூட்டு குடிநீர் திட்டம், சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலைப்பாதை தார் சாலையாக ஆக்கியிருக்கிறோம். அடிவாரத்தில் பேருந்து காத்திருப்பு கூடம், இப்படி பலவற்றை அமைச்சிருக்கிறோம். இது மட்டுமல்ல, பவானி ஆற்றின் குறுக்கே 8 தடுப்பு அணைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்தியூர் தேனிமடுவு பள்ளத்தின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட இருக்கு. கங்காபுரத்தில் நியோ டைடல் பார்க் வர இருக்கு. இன்னும் லிஸ்ட் இடத்துல பெருசாக இருக்கு. இப்படி வேளாண்மை, உட்கட்டமைப்பு, தகவல் தொழில்நுட்பம், கல்வின்னு எல்லா துறைகள்லையும் உங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கக்கூடிய உரிமையோட, அந்த பெருமையோட உங்களிடத்தில் நான் கம்பீரமாக உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். நம்ம எதிர்த்து வாக்கு கேட்கிறவங்க நாம் என்ன செஞ்சோம் என்று மக்களுக்கு என கேட்கிறாங்களா, அதை சொல்லி கேட்கிறாங்களா? அதை பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு சிரிப்பாக தான் இருக்கு. கேள்வி கேட்பவர்களுக்கு நான் தெம்போடு சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க எங்கள் திட்டங்களால் பயனடையக்கூடிய பயனாளிகள் வீட்டுக்கு ஒருத்தராவது நிச்சயம் இருக்காங்க. அவங்க சொல்வாங்க, உங்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சது என்று ஒவ்வொரு திட்டத்தையும் உன்னிப்பாக கவனித்து எல்லாருக்கும் திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். சுருக்கமாக சிலதை மட்டும் நான்